ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிரியை இல்லாத விசுவாசம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலேதானே செத்ததாய் இருக்கும். யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனம். ஜெபம் செய்வதிலும் வேதம் வாசிப்பதிலும் சிறந்தவர்களாயிருந்த ஒரு தாயும் மகளும் ஆண்டவரிடம் மிகுந்த விசுவாசம் வைத்திருந்தனர். ஒரு நாள் அந்த தாய் சுகவீனம் அடைந்து விட்டார்கள். அவள் மருத்துவமனைக்கு போகவோ மருந்து எடுத்துக்கொள்ளவோ இல்லை. ஜெபித்தால் மாத்திரம் மட்டுமே போதும், சுகவீனம் மாறிவிடும் என்று இருவருமே தாயும் மகளும் இருந்துவிட்டனர். நாட்கள் செல்ல செல்ல அந்த தாய்க்கு மிகவும் மோசமாக போய்விட்டது. இன்னும் அதிகமாக மகள் ஜெபித்தாள். தேவன் நிச்சயம் சுகப்படுத்தி விடுவார் என்று மருத்துவமனை செல்லாமல் எந்த வைத்தியமும் பார்க்காமல் வீட்டிலேயே இருந்து பிரார்த்தனை மட்டும் செய்து கொண்டே இருந்தனர். பரிதாபமாக தன் மகளை தனிமையாக்கிவிட்டு அந்த தாய் இறந்து போய்விட்டார்கள். அப்படி இருந்தும் மகள் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை. வெளியே யாருக்கும் சொல்லாமல் இறந்து போன தாயின் உடலை வைத்துக்கொண்டு அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்று 3 நாட்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தாள். பின்னர் எப்படியோ காவல்துறைக்கு தெரிய வந்து அவர்கள் வந்து சடலத்தை கைப்பற்றினர். நமது ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். தேவன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்வார். உதாரணமாக, வேலைக்காரர்கள் ஜாடியில் தண்ணீர் நிரப்பின பின்புதான் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம் தேவனே தண்ணீரையும் ஊற்றி தேவனே தண்ணீரையும் திராட்சரசமாகவும் மாற்ற வேண்டும் என்று. இது தவறான எண்ணமாகும். நாகமான் யோர்தான் நதியில் மூழ்கினதால் தான் சுகத்தை பெற முடிந்தது. 10 குஷ்டரோகிகள் ஆசாரியரிடம் தங்களை காட்டினதால் தான் சுகத்தின் நிச்சயத்தை பெற்றார்கள். கர்த்தர் 15 வருடம் கூட்டி கொடுத்த பின்னரும் அத்திப்பழ அடையை போட்டுதான் எசேக்கியா ராஜா சுகம் பெற்று கொண்டார். தேவன் சர்வ வல்லமை படைத்தவர். இருப்பினும் நாம் தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த ஒரு செயலையும் செய்யாமல் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க மட்டும் செய்வேன் என்றால் அது கிரியை இல்லாத செத்த விசுவாசமாகும். உணவு இல்லாமல் கஷ்டப்படும் நபருக்கு ஒருவேளை கூட உணவு கொடுக்காமல் வெறுமனே அவர் பசி தீர வேண்டும் என்று ஜெபிப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? உங்கள் பங்கை நீங்கள் செய்யுங்கள். செய்துவிட்டு ஜெபிக்க மறவாதீர்கள். தேவன் தமது பங்கை செய்வார். தேவனே, நாங்கள் எங்களது பங்கை செவ்வனே செய்ய உதவி செய்யும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.